வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்து கொண்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு வினாவை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி சைக்ளோஹெக்சனோன் முதல் படியில எல்டிஏ கூட வினைபுரியுது. அதை தொடர்ந்து சின்னமாயில் குளோரைடு கூட வினைபுரியுது. அப்படி வினைபுரியும் பொழுது உங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த எக்ஸ்ங்கிற ப்ராடக்ட் அதற்கு அடுத்த படியில என் பியூட்டைல் அமீன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பவுடர் 4 ஆங்ஸ்ட்ராங் மாலிகுலர் சீரிஸ் முன்னிலையில வினைபுரியும் பொழுது உங்களுக்கு ஒய் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல் படி என்னன்னு பாருங்க. முதல் படி எல்டிஏ. எல்டிஏ கூட வினைபுரிகிறது. அதற்கு முன்னதாக எல்டிஏ பத்தி நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ எல்டிஏ அப்படிங்கிறது லித்தியம் டை ஐசோப்ரோபைல் அமைட். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் நான் நியூக்ளியோபிலிக் பேஸ். இது ரெடிலி அசிட்டிக் புரோட்டானை ரிமூவ் பண்ணும். அதுவும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா லெஸ் ஹிண்டட் சைட்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான்களை அது எடுக்கும். சரிங்களா? ஸோ அந்த எல்டிஏ பேஸ் பொதுவா ஈனலேட் அயான் ஜெனரேட் பண்ணுவதற்காக பயன்படுத்துவாங்க. நம்ம வினையிலும் பாத்தீங்க அப்படின்னா எல்டிஏ பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஈனலேட் அயான் தான் ஜெனரேட் ஆகும். இது ஒரு சிமெட்ரிக்கல் மாலிகுல். அப்படிங்கிறப்ப இங்க இருந்து புரோட்டான் எடுத்தாலும் இங்க இருந்து புரோட்டான் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு விடை கிடைக்கும். ஸோ எல்டிஏ பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதனுடைய தொடர்புடைய ஈனோலேட் அயான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியில என்னன்னு பாருங்க. சின்னமாயில் குளோரைடு கூட அது வினைபுரிகிறது. சரிங்களா? ஸோ எப்படி வினைபுரியும் பாருங்க. ஸோ இந்த வினை பர்டிகுலரா என்ன வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோபிலிக் அசைல் சப்ஸ்டியூஷன் வினை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசைல் குரூப் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த இடத்துக்கு வரப்போகுது. சரிங்களா? எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்கள் இங்க வருது. அதை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்குது. அதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் ஆக்சிஜனை நோக்கி நகர்கிறது. அப்படி நகரும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியட் கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வருது. இதை தொடர்ந்து சிஎல் மைனஸ் வெளித்தள்ளப்படுது. இது வெளித்தள்ளப்படும் போது உங்களுக்கு இந்த எக்ஸுங்கிற ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி பாருங்க. அதுக்கு அடுத்தபடியில உங்களுக்கு என் பியூட்டைல் அமீன் கூட வினைபுரியுறது. சரிங்களா? ஸோ எப்படி வினைபுரியும் பாருங்க. இதான் என் பியூட்டைல் அமீன். இங்க பாத்தீங்கன்னா 2 கார்பனைல் இருக்கு. ஸோ அப்ப எந்த கார்பனைல் கூட அது வினைபுரியும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னதாக எந்த கார்பனைல் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த கார்பனைல பாருங்க. அப்புறம் இங்க ஒரு கார்பனைல் இருக்கு. இந்த கார்பனைல் பாத்தீங்க அப்படின்னா அதனோட அருகில ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும்? காஞ்சுகேஷன் இருக்கும். சரிங்களா? அதே வேளையில இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ல அந்த மாதிரி காஞ்சுகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கார்பனைல் தான் பாத்தீங்கன்னா மோர் ரியாக்டிவா இருக்கும். அப்போ உங்களோட அமீன் என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனை தாக்கும். இதனோட முடிவுல இங்க இருக்கக்கூடிய பை எலக்ட்ரான் ஆக்சிஜனை நோக்கி நகரும். ஸோ இதனோட முடிவுல இங்க உங்களுக்கு ஒரு டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த முடிவுல என்ன நடக்கும்? ஒரு ஹச் பிளஸ் இழந்து இந்த டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீஹைட்ரேஷன் நடக்கும். சரிங்களா? எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க வருது. இதை தொடர்ந்து ஹைட்ராக்சி குரூப் வெளித்தள்ளப்படுது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் அது கூட சேர்ந்து போகும்பொழுது உங்களுக்கு வாட்டரா வெளித்தள்ளப்படும். சரிங்களா? வாட்டரா வெளித்தள்ளி உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இமீன் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இப்ப இந்த இமீனை நல்லா கூர்ந்து கவனிங்க. இது இமீன். இதற்கு ஆல்பா பொசிஷன்ல ஒரு புரோட்டான் இருக்கு. அப்ப இது என்ன சொல்லலாம்? ஈனலைசபிள் இமீன் சொல்லலாம். இந்த ஈனலைசபிள் இமீன் என்ன பண்ணும்? குயிக்கா இமீன் ஈனமீன் டாட்டோமரிசத்துல அது ஈடுபடும். சரிங்களா? எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க போய் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய ஹெச் பிளஸ் பிக்கப் பண்ணும் பொழுது உங்களுக்கு இமீன் ஈனமீன் டாட்டோமரிசம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அப்படி நடந்து உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்மளோட வசதிக்காக இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது மாலிகுலர் சீரிஸ் இந்த வினைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு முன்னதாக
நமக்கு தெரியும் இந்த இமிட் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் வந்து பொதுவா ரிவர்சிபிள் ரியாக்ஷனா தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இங்க வெளித்தள்ளக்கூடிய வாட்டர் வந்து மறுபடியும் இதன் கூட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு மறுபடியும் இந்த கீட்டோனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப இதை எப்படி தடுக்கிறது இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாலிகுலர் சீவ்ஸ் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது உடனடியாக என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலை ட்ராப் பண்ணிடும். அப்படி ட்ராப் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் இமீன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வினையில கிடைக்கும். சரிங்களா? அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. இந்த இன்டர்மீடியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் கூட வினைபுரிய போகுது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ரா மாலிகுலர் அசா மைக்கேல் எடிசன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரி, ஏன் இங்க வினைபுரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வச்சு நம்ம ஈஸியா வந்து நம்ம பார்த்துக்கலாம். எப்படின்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதுக்கு என்ன வரும், டெல்டா நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அப்ப இங்க டெல்டா நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல டெல்டா பாசிட்டிவா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல டெல்டா நெகட்டிவா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல டெல்டா பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க எலக்ட்ரான் டெஃபிஷியன்டா இருக்கனால இப்ப என்ன நடக்குது, இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து என்ன பண்ணுது, உடனடியாக இந்த கார்பனை வந்து தாக்குது. இதனோட முடிவுல இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி உங்களுக்கு நகருது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ரா மாலிகுலர் அசா மைக்கேல் எடிசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதனோட முடிவுல உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹச்ச, அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தை இழந்து இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் நைட்ரஜனை நோக்கி நகருது. ஏன்னா நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சென்டர் இருக்கு. சரிங்களா? அதற்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க வருது. இந்த எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய ஹச் பிளஸ் வேகமா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அதனுடன் தொடர்புடைய இந்த ஒய்ங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம விவாதிச்சபடி பார்க்கிறப்ப இங்க இருக்கக்கூடிய 4 விடைகள்ல மிகச்சரியான விடை வந்து டி தான். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.